சார் குட் மார்னிங் சார். மார்னிங் சார். சொல்லுங்க சார். இப்போ வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு 10 lakhs இன்வெஸ்ட் பண்றதுன்னா அது அது பெஸ்டா இல்ல எஸ்ஐஎஃப் மாதிரி போறது பெஸ்ட்டுங்களா சார்? அதான் சார், உங்களுக்கு வந்து இப்போ ரெண்டுமே அவசியங்க. ரெண்டு ப்ராடக்ட்டுமே அவசியம். அதாவது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் டைவர்ஸ்ஃபைடா இருக்கணுங்க. ஃபர்ஸ்ட் 10 lakhsனா அது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வரணுங்க. அதுக்கப்புறம் வந்து எஸ்ஐஎஃப்ன்றதும் அவசியங்க. அதே மாதிரி மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்துங்க. இப்போ எஸ்ஐஎஃப்க்கு ரைட் டைம். இப்போ என்ட்ரி கொடுக்கணும். நான் எப்படி சொல்ல வரேன்னா, ஒருத்தர் 20 lakhs அவங்களோட போர்ட்ஃபோலியோ இருக்குன்னா 10 lakhs மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் 10 lakhs வந்து எஸ்ஐஎஃப்ல இருக்கணுங்க. என்ன ரீசன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து லாங் ஒன்லி தாங்க. அதாவது நம்ம வந்து எல்லாம் ஆமா லாங் டேர்முக்கு. அதாவது வந்து நடுவுல டிப்பு வந்ததுன்னா கூட, ஒரு ஸ்டாக்கோட வேலை எல்லாம் இறங்குது, ஏதோ ஒரு ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட்ல டவுன் இருந்ததுன்னா கூட நீங்க வெயிட் பண்ணணும் ரிகவர் ஆகிறதுக்கு. ஒரு 3 years 5 years 7 years டேர்ம்ல பாத்தீங்கன்னா கம்பேக் கொடுக்கும். அப்போ உங்களுக்கு அதுல ப்ராஃபிட் பண்ணுவோம் ரிட்டர்ன்ஸுங்க. வேற எஸ்ஐஎஃப் பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல கவர் பண்ணாத ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் இதுல கவர் பண்றாங்க. அதாவது எஃப் அண்ட் நம்ம தனியா ரீட்டைல் இன்வெஸ்டர் பண்ணிருந்தாங்க இல்லைங்களா, அதுக்காக இதுல கொண்டு வந்ததுல இதுல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இல்லைங்களான்றதான். சரிங்க சரிங்க சார். அதான் சார், எனக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சார், எனக்கு வந்து 51 years ஆகுது சார் ஆக்சுவலா ஏஜ். சரிங்க. ஒரு 10 lakhs வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் ஃபார் ஃபியூச்சர் ரிட்டையர் பர்பஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 60 years வரலாம் வெயிட் பண்ணலாம் சார், வெயிட்டிங் பீரியட். ஓகேங்க. ஒரு 9 years அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது நல்ல சூட்டபிள். பட் ஃபியூச்சர்ல அதே மாதிரி எவ்ரி இயர் ஒரு 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணிட்டே வருவோம் சார். சரிங்க. இப்போ 10 வருஷம்னா, இப்போ 9 வருஷம் இருக்குன்னா 9 வருஷமும் 10 lakhs. இப்போ 10 lakhs பண்றேன்னா அடுத்த நெக்ஸ்ட் இதே சேம் பீரியட்ல 10 lakhs அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வர மாதிரி. ஓகேங்க. பட் எனக்கு வந்து ஒரு நல்ல கார்பஸ் வந்து ஃபியூச்சர்ல எஸ்டபிள்யூபி பண்ற மாதிரி. ஓகேங்க. என்னோட ஏஜ் 60ல இருந்து சார் ஆக்சுவலா. சரிங்க. அதுக்கு ஏத்த மாதிரி எனக்கு ஒரு நல்ல பிளான் வேணும் சார். இப்போ உங்களுக்கு வந்து எஸ்டபிள்யூபி பண்ணணும்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு தம் ரூல் மாதிரி நம்ம ஒர்க் அவுட் சொல்றேன். நீங்க கால் பண்ணதுன்னா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக சொல்ல வரேன் நான். இப்போ உங்களுக்கு வந்து மந்த்லினா என்ன ஒரு அமௌண்ட் எஸ்டபிள்யூபி நீங்க இன்னைக்கு டேட்ல இருந்தா எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? ஏன்னா அதுக்கான கார்பஸ் தான் நம்ம வந்து ரெடி பண்ணணும். சார் இன்னைக்கு நான் வந்து என்னோட ஃபேமிலி எக்ஸ்பென்ஸ் ஒரு 50,000 ஸ்பெண்ட் பண்ணுவேன் சார். ரைட்டுங்க. இப்போ 50,000 இருக்கு இல்லைங்களா, இன்டூ 12 6 lakhs வந்து ஒரு 1 இயருக்கு உங்களுக்கு தேவைப்படுது. ஓகேங்களா சார்? இப்போ வந்து அதுல வந்து என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் 15ன்றது மினிமம். அது கம்மியா நீங்க வந்து மைண்ட்ல செட்டே பண்ணக்கூடாது. பேர் மினிமமா உங்களுக்கு கார்பஸ் டு ஸ்டார்ட் வித் மந்த்லி எஸ்டபிள்யூபி 50,000 அப்படின்னா 15 times ஆஃப் யுவர் ஆனுவல் எக்ஸ்பென்ஸுங்க. 6 lakhs இன்டூ 15 அப்படி பாத்தீங்கன்னா 90 lakhs சார். ஓகேங்களா? 90 lakhsன்றது உங்களோட டார்கெட் அமௌண்ட் மைல் ஸ்டோனுக்குங்க. ஓகேங்களா சார்? அப்போ நம்ம அந்த 90 lakhs என்னைக்கு இந்த டே யூ டச் 90 lakhsனா அது எல்லாமே உங்களுக்கு கோல் மேப்பிங் மாதிரி பண்ணிடுவோம். அதாவது இந்த பர்டிகுலர் ஃபண்ட் நீங்க வந்து இந்த பர்பஸுக்காக நீங்க வச்சிருக்கீங்க. அதாவது எனக்கு உங்களோட இது வந்து 50,000 per month வித்ட்ரா பண்ணணும். அதே மாதிரி இயர் ஆன் இயர் வந்து இன்க்ரிமெண்டலா இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி நம்ம பண்றதுக்கு தான் நாங்க இது கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டுங்க எஸ்டபிள்யூபில சொல்றேன் நான். ஓகேங்களா சார்? தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. Mutual fund investments are subject to market risks. Read all scheme related documents carefully.